Hello my dear students, today we are going to see the prose Who owns the water? நீர் யாருக்கு சொந்தம்? Before going to the explanation of the prose, first let me share few words about water. Water is one of the greatest gifts of God. அப்படிதானே? Godோட ஒரு மிகப்பெரிய gift தான் water, நீர். Because it is very essential for all living things. Not only for drinking but also for cooking, washing, bathing, irrigation, etc. But nowadays water scarcity is a big problem. நீர் பற்றாக்குறை ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. பிகாஸ் சரியான ரெயின்ஃபால் இல்லை, சரியான மழை இல்லை, வாட்டர் பொல்யூஷன், இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸாக இருக்கு. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு சேவ் வாட்டர். வாட்டர் நம்ம சேவ் பண்ணணும், அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ வாங்க இப்போ நம்ம ப்ரோஸ்குள்ளே போகலாம். ஒன்ஸ் அப்பான் அ டைம், ஒரு காலத்தில் அந்த அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் எ டஸ்டி வில்லேஜ், அதாவது வந்து வில்லேஜோடைய அவுட்ஸ்கர்ட்ஸ் அப்படின்னா அவுட்டர் பார்ட், எல்லை, கிராமத்தோட எல்லை. எப்படிப்பட்ட கிராமம் வில்லேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டஸ்டி, ரொம்ப அப்படியே புழுதி படைஞ்ச ரொம்ப ட்ரையான ஒரு வில்லேஜ். ஸோ அங்கே ஒரு டைனி பேர்ட் என்ன பண்ணுதுன்னா அதோட எக்ஸை லே பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸை வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கு. அந்த லேண்ட் எப்படி இருக்குன்னா, த லேண்ட் வாஸ் பார்ச்ட் அண்ட் ட்ரை. பார்ச்ட் அப்படின்னா வறண்டு போயிருக்கு. அந்த வில்லேஜ் இருக்க லேண்ட் எல்லாம் வறண்டு போயிருக்கு, ஏன்னா வாட்டர் இல்லாம வறண்டு போயிருக்கு. தேர் வாசன்ட் எ புஷ் ஆர் ட்ரீ இன்சைட். அங்க ஒரு புஷ், ஒரு புதர் செடியோ ஒரு ட்ரீயோ ஒரு மரமோ எதுவுமே இல்லை, ஏன்னா லேண்டே ட்ரையா இருக்கு. அப்புறம் எங்க போய் ட்ரீ வர்றது? பேர்டுக்கு வந்து இப்ப எக்ஸ் லே பண்ணும், ட்ரீ இருந்தா நெஸ்ட்ல லே பண்ணிரும். இப்ப இடம் இல்லை, அதனால சர்ச் பண்ணிட்டு இருக்கு. Finally, in desperation, the little bird discovered a shallow depression in the ground. ஸோ சர்ச் பண்ணது எதுவுமே கிடைக்கல. அப்படி டிப்ரெஷன், ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. இடம் இல்லையே எக்ஸ் லே பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட் ஆகுது. அப்போதான் எங்க பாக்குது, எதை பாக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா a shallow depression. a shallow depression அப்படின்னா ஒரு சின்ன பள்ளம், இல்ல ஒரு சின்ன குழின்னு கூட சொல்லலாம். ஒரு சின்ன ஒரு ஹோல், ஒரு பிளேஸ பாக்குது. ஓகே, இங்க நம்ம எக்ஸ லே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூசிங் ஹர் கிளாஸ். கிளாஸ் அப்படின்னா அதோட நகம், அதை வச்சு என்ன பண்ணுது அப்படின்னா, ஏன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் தானே எக்ஸை லே பண்ண முடியும், அதை சேஃப்டி பண்ணணும்ல. ஸோ வித் ஹர் கிளாஸ் ஷி ரிமூவ் த ஸ்டோன்ஸ். அங்கே இருக்கிற அந்த ஸ்டோன்ஸ் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி அந்த எர்த், ஏன்னா அது ஏற்கனவே ட்ரை பிளேஸ்னால கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்ல, அதை அப்படியே லூஸ் பண்ணி கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி அந்த கிரவுண்டை ரெடி பண்ணிட்டு அது என்ன பண்ணுது, ஒரு சின்ன ஹோல் மாதிரி ரெடி பண்ணிட்டு அண்டர்நீத் த ஹாட் சன் ஷி லேட் ஹர் எக்ஸ். அப்போ என்ன பண்ணுது, கரெக்டா அந்த அண்டர்நீத் அப்படின்னா சன்னுக்கு அடியில், ஹாட் சனுக்கு அடியில் அந்த கரெக்டா அந்த ஹோல்ல, அந்த ஷாலோ டிப்ரெஷன்ல அதோட எக்ஸை லே பண்ணுது. ஆஃப்டர் ஃபியூ டேஸ் த எக் ஹேச்ட். ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன ஆகுது, அந்த எக்ஸ் எல்லாம் உடஞ்சி அதுலேருந்து என்ன வருது, அதுலேருந்து குட்டி சிக்ஸ், அந்த குட்டி பேபிஸ், பேர்டோட குட்டி பேபிஸ்லாம் வெளியே வந்துடுறாங்க. அண்ட் ஃபியூ டேஸ் என்ன பண்ணுது, அந்த மதர் பேர்டு வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஏன்னா கொஞ்ச நாள் ஆணும்ல அது பறக்கிறதுக்கு, ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணி அந்த ஷாலோ டிப்ரெஷன்லேயே இருக்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் ஃபியூ டேஸ் அதெல்லாம் ஃப்ளை ஆகிறதுக்கு ரெடி ஆனோடனே அந்த இடத்த விட்டு அந்த பேர்டும் அதோட அந்த குட்டி பேபிஸும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு சின்ன ஒரு ஷாலோ டிப்ரெஷன், ஒரு சின்ன பள்ளம், சின்ன குழியா இருந்த ஒரு இடத்த இந்த பேர்டு என்ன பண்ணுது, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த எக்ஸை லே பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெருசு பண்ணி ஒரு பெரிய ஹோல் ஆக்கிட்டு போயிருது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சீனு. இதோட ஸ்டோரி எண்டாயிரம் நம்ம நினைப்போம், பட் அதுக்கப்புறம் தான் ஸ்டோரியே இருக்குது. ஸோ என்னங்கிறத ஃபார் சம் டைம் த ஹோல் ரிமைன் டஸ்டி அண்ட் அன்டெனன்டட். ஸோ கொஞ்ச நாளைக்கு அந்த பேர்ட்ஸ்லாம் போனதுக்கப்புறம் அந்த ஹோல், அந்த சின்ன ஷாலோ டிப்ரெஷன் வந்து அப்படியே டஸ்டியா இருக்கு, யாருமே யூஸ் பண்ணல. அன்டெனன்டட் அப்படின்னா யாருமே ஆக்குபை பண்ணல, யாருமே அங்கே வந்து திருப்பி குடி போகல, அதனால அப்படியே டஸ்டியாவே இருக்கு. ஸோ அப்பதான் யார் அங்கே வர்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வைல்ட் போர். வைல்ட் போர் அப்படிங்கிறது காட்டு பன்றி. ஸோ ஒரு காட்டு பன்றி அந்த வழியா பாஸ் ஆகுது, அது இந்த ஷாலோ டிப்ரெஷனை பார்க்குது. ஸோ இந்த வைல்ட் போர் என்ன பண்ணுது, அதோட ரம்ப் அப்படின்னா பேக் பார்ட் ஆஃப் த பாடி. ஸோ அதை கொண்டு போய் என்ன பண்ணுது, உட்கார்றதுக்காக அது அந்த சின்ன ஹோல்ல போய் செட்டில் ஆகுது. ஆனா அந்த பிட் வந்து த பிட் வாஸ் நாட் கம்ஃபர்டபுள் எனஃப். ஏன்னா அது அந்த பேர்டு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குழியை வந்து தோண்டி வச்சிருந்துச்சு. இது வைல்டு போர் பெருசா இருக்கும், அப்ப அது போய் உள்ள உட்காரும் போது என்ன பண்ண முடியல, அதால உட்கார முடியல. ஸோ அடுத்து என்ன பண்ணுது, அது அந்த ஹோலை இன்னும் பெருசா டிக் பண்ண ஆரம்பிக்குது. யாரு, இந்த வைல்ட் போர்.
The wild boar scrapped and dug, carving a pit of more hospitable proportions. அப்ப என்ன பண்ணுது, நல்லா போய் அந்த ஹோலை, அந்த குழியை நல்லா பெருசு பண்ணுது. அப்படியே நல்லா ஸ்கிராப் பண்ணி அதை அப்படியே நல்லா தோண்டி எடுத்து என்ன பண்ணுது, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குழி, அந்த பிட்டை ரெடி பண்ணிட்டு என்ன பண்ணுது, நீட்டா போய் அதுல செட்டில் ஆகுது. A very long snooze it was too. So செட்டில் என்ன பண்ணுது, நல்லா ஒரு நல்ல ஒரு தூக்கம். ஸ்னூஸ் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஷார்ட் ஸ்லீப்னு கூட சொல்லலாம். ஸோ நல்லா படுத்து நல்லா செட்டில் ஆகி நல்லா தூங்குது. ஸோ தூங்கும் போது என்ன பண்ணுதுன்னா, the boar turned and scrabbled in his sleep. ஸோ சும்மா தூங்கல, அப்படியே நம்மலாம் யூஸ்வலா தூங்கும்போது என்ன பண்ணுவோம், அங்க இங்க அங்கிட்ட இந்த சைடு திரும்பி திரும்பி படுப்போம்ல, அதே மாதிரி இந்த வைல்ட் போரும் ஸ்கிராபிள்ட் அப்படின்னா அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி கால் அப்படியே அந்த சைடு இந்த சைடு அப்படியே சுத்தி சுத்தி திரும்பி திரும்பி படுத்து அந்த பிளேஸ் இன்னும் என்ன ஆகுது, இன்னும் பெருசா எக்ஸ்டெண்ட் ஆகுது. எது, அந்த ஹோல் வந்து அது அப்படியே திரும்ப திரும்ப அப்படியே கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும்ல, இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த எர்த் வந்து நல்லா லூசனிங் ஆகி நல்லா ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸா அது இப்ப மாறுது. ஓகேவா? The wild boar had a nice sleep in the dugout. The dugoutல நல்லா அந்த குழியில நல்லா தூங்கி எந்திரிச்சு இப்ப சன் செட் ஆகுது. இப்போ there was a rumble in his stomach. rumble அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு சவுண்ட். இப்ப நமக்குலாம் வயிற்றுக்குள்ள திடீர்னு ஒரு சவுண்ட் வரும்ல, அந்த மாதிரி அதோட ஸ்டொமக்ல ஒரு சவுண்ட். ஏன்னா இப்ப பசிக்குது, அதனால டக்குன்னு தூங்கி எந்திரிச்சு என்ன பண்ணுது, சரி ஓகே இப்ப நம்ம ஃபுட் சர்ச் பண்ணோம்ல, அதுக்கு பசிக்குதுல, ஹங்கிரியா இருக்கு, அதனால என்ன பண்ணுது, அங்கிருந்து கிளம்புது. கிளம்பும்போது எப்படி கிளம்புது பாருங்க, வித் a mighty stretch and a final kick. mighty stretchனா அப்படியே நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அப்படியே ஒரு கிக் பண்ணிட்டு அந்த ஹோல், அந்த குழியில இருந்து வெளியே வருது. யாரு, நம்ம வைல்ட் போர். இப்ப அது அங்கிருந்து கிளம்பி போகுது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேர்டு அந்த ஷாலோ டிப்ரெஷன் அந்த சின்ன ஹோலுக்கு வந்துச்சு, அதுக்கு அதை கொஞ்சம் பெருசுப்படுத்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு வைல்ட் போர், ஒரு காட்டுப்பன்றி வந்துச்சு, அது தூங்கறதுக்காக அந்த இடத்த இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசு பண்ணிட்டு போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதோட ஸ்டோரி எண்ட் ஆகி நினைக்கிறீங்க? இல்ல, இதுக்கப்புறம் இன்னும் கண்டினியூ ஆகுது. அடுத்து என்ன ஆச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்க யார் வர்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, a pack of wild dogs. wild dogs அப்படின்னா காட்டுல இருக்கக்கூடிய நாய்கள். நம்ம வீட்டில் இருக்கிறது வந்து டொமஸ்டிக் டாக், இது காட்டுல இருக்கக்கூடிய நாய்கள். அதுக்கு இன்னொரு பேர் சென்னாய்னு கூட நம்ம சொல்லலாம். இவங்க எப்படிடா இங்க வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, catching the scent of boar in the wind came to the spot where he had lain. ஸோ அந்த வைல்டு போர், அந்த காட்டுப்பன்றி இருந்துச்சுல்ல, அதுதானே இங்க இவ்வளவு நேரம் தூங்கிட்டு போச்சு, அதோட ஸ்மெல் வந்து காத்துல வந்திருக்கு, ஏர்ல. அதை ஸ்மெல் பண்ணிட்டு இந்த வைல்ட் டாக்ஸ்லாம் அதை சாப்பிடறதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, அப்படியே இந்த ஸ்மெல் எங்கடா வருதுன்னு வந்து பார்த்தா இந்த ஷாலோ டிப்ரெஷன், இந்த குழிக்கிட்ட வர்றாங்க. இங்கதான் அந்த ஸ்மெல் அடிக்குது. When they reached the place, they sniffed the circle that was rich with the smell of the animal. So அந்த பிளேஸ்க்கு ரீச் பண்ணோடனே இந்த வைல்ட் டாக்ஸ் என்ன பண்றாங்க, they sniffed அப்படின்னா முகர்ந்து பாக்குறாங்க. ஏன்னா அங்கதானே அந்த வைல்டு போர் படுத்து இருந்துச்சு, ஸோ அங்கதான் அதோட ஸ்மெல் அடிக்குது. ஸோ அந்த இடத்துல ஸ்மெல் பண்ணி பாக்குறாங்க. யூஸ்வலா நமக்கு தெரியும் டாக்ஸ் வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது, அதே மாதிரி இதுவும் ஸ்மெல் பண்ணி பாக்குது, இங்க எங்கடா இருக்குது அது அப்படின்னு சொல்லி ஸ்மெல் பண்ணி பாக்குறாங்க. they whined and snarled. whined and snarlனா பயங்கரமா சத்தம் போடுறாங்க. டீப் ஆங்கிரி நாய்ஸ், பயங்கரமா ஒரு கிரை, பயங்கரமா ஒரு ஊளையிடுது. ஏன்னா கோபம், ஏன்னா வைல்ட் போரை காணும், என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு டவுட், மேபி இந்த ஹோல், இந்த ஷாலோ டிப்ரெஷன், இந்த குழிக்குள்ள அந்த வைல்ட் போர் இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவமா அதை டிக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அதை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. யாரு, இந்த வைல்ட் டாக்ஸ் எல்லாமே. ஸோ பயங்கரமா தோன்றாங்க கோவத்தோட. வைல்ட் போர் உள்ள இருக்குமா, இருக்காது, பிகாஸ் அது அப்பவே கிளம்பி போயிடுச்சு. ஃபைனலி the wild dogs realized that there was no dinner for them. அங்க அவங்களுக்கு நைட்டு ஃபுட் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, ஏன்னா வைல்ட் போர் தான் போயிருச்சு. அதனால அங்கிருந்து they departed, அங்கிருந்து கிளம்பி போறாங்க. கிளம்பி போகும்போதே ஒரு கோபம், ஏன்னா ஃபுட்டு கிடைக்கலையே, அதனால அந்த கோபத்தோட கிளம்பி போறாங்க. பட் அந்த வைல்ட் டாக்ஸ் வந்து கோபத்தோட போனாலும், ஒரு அப்செட்டோட, ஒரு டிசப்பாயின்மெண்டோட போனாலும், இங்க ஒரு பெனிஃபிட் நடந்திருக்கு. என்ன பெனிஃபிட்னா, அந்த பேர்டு வந்து அந்த ஹோலை கொஞ்சம் பெருசு பண்ணுச்சு, வைல்டு போர் அந்த காற்று பன்றி இன்னும் பெருசு பண்ணுச்சு. இப்ப இந்த வைல்ட் டாக்ஸ் வந்து அந்த வைல்ட் போரை சர்ச் பண்ற பிஸியில அந்த ஹோலை இன்னும் பெருசு பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ இது ஒரு பெரிய ஹோலா மாறிடுச்சு. ஸோ சிச்சுவேஷன் இப்படி இருக்கும்போது தான் அந்த வில்லேஜ்ல ஒரு ஹாப்பியான ஒரு இன்சிடென்ட் நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, the rains came in a short time. என்ன ஆகுது, மழை பெய்ய ஆரம்பிக்குது. அதுவும் அந்த ரெயின் வந்து
சும்மா சாதாரணமாக வரல. எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ரெயின்ட் ஹெவிலி, பயங்கரமாக ஹெவி ரெயின். இட் ரெயின் வித்தவுட் ஸ்டாப்பிங் ஃபார் 3 days and 3 nights. 3 days 3 nights ஹெவி ரெயின் அந்த வில்லேஜ் ஃபுல்லாக பெஞ்சது. ஓகேவா? ஸோ என்ன ஆகுது, ஆல்ரெடி அங்கே இருக்கிற அந்த லேண்ட்லாம் ட்ரையாக இருக்கு, நம்மளே பார்த்தோம், ரொம்ப காஞ்சி போய் வறண்டு போய் இருந்துச்சு. இப்போ 3 days 3 nights கண்டினியூஸாக மழை பெஞ்சதுனால என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the dry earth soaked up the moisture as a hungry puppy laps up milk. அதாவது என்ன ஆகுது, அந்த ட்ரை லேண்ட் அந்த தண்ணியெல்லாம் அப்படியே உரியுது. அப்போ அந்த லேண்ட் ஃபுல்லாக இப்போ வெட் ஆயிடுச்சு, நல்லா ஈரமாயிருச்சு, அப்படியே ஃபுல்லாக உரியுது. ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருந்துச்சா அப்படியே உரியுது. எப்படி இருக்குது அது பார்க்கறக்கு, ஒரு ஹங்க்ரி பப்பி, ஒரு பசியில் இருக்கக்கூடிய ஒரு நாய்க்குட்டி அதோட அம்மாட்ட போய் அந்த மில்க் எப்படி உரியும், சக் பண்ணும், அந்த மாதிரி இந்த லேண்ட் என்ன பண்ணுது, அந்த ரெயின் வாட்டர்லாம் அப்படியே சக் பண்ணி அப்படியே உறிஞ்சி இழுக்குது. இழுத்ததுக்கு அப்புறம் இப்போ என்ன ஆகுது, அந்த லேண்டு நல்லா வெட்டா நல்லா ஈரமா அந்த வில்லேஜ் இருக்கிற லேண்ட் ஃபுல்லா இருக்குது. ஸோ பார்க்கறதுக்கு இப்போ அது நல்லா இருக்கு. The whole earth smelled wet and fresh. ஸோ அந்த லேண்ட் ஃபுல்லா நல்லா ஈரமாயிருச்சு, ஃப்ரெஷ் ஆயிருச்சு. And the village people went around with smiles on their faces. ஸோ இத்தனை நாள் ரெயின் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ வில்லேஜ் பீப்புள்லாம் they were very happy. அவங்க ஃபேஸ்லாம் அப்படியே அந்த ஸ்மைல் தெரியுது. ஏன்னா இத்தனை நாள் மழை இல்லையா, இப்போ ஹெவி ரெயின் பெஞ்சதுனால ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அப்போ அந்த ஒரு ஹோல் நம்ம பார்த்தோம்ல, ஒரு குழி, யாரு அந்த பேர்டு, அந்த வைல்ட் போர், அந்த வைல்ட் டாக்ஸ்லாம் தோண்டின குழி, அது இப்போ என்ன ஆகுது, அதில் வாட்டர்லாம் கலெக்ட் ஆகி அது நிறைய வாட்டர் அதில் ஃபில் ஆயிடுச்சு. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அதோட அந்த சுற்றி அதோட எட்ஜஸ், அந்த தண்ணி இருக்கிற எட்ஜஸ் ஃபுல்லாக இப்போ என்ன ஆகுது, த கிராஸ் க்ரூ ஏ பிரைட்டர் கிரீன். அங்கே ஃபுல்லாக அப்படியே கிராஸ் எல்லாம் க்ரூ ஆகி செடிகள்லாம் முளைச்சு அப்படியே கொஞ்சம் க்ரீனிஷா அந்த இடமே, அந்த ட்ரையா இருந்த இடமே இப்போ கொஞ்சம் க்ரீனிஷா இருக்கு. சுற்றி அங்கே தண்ணி இருக்கு, பார்க்கறக்கே ஒரு சூப்பரான ஒரு சீனரியா இருக்கு அந்த பிளேஸ். This grassy spot attracted the buffaloes. ஸோ இந்த கிராஸியான இந்த ஸ்பாட், இந்த புல்லெல்லாம் இருக்கக்கூடிய இந்த ஸ்பாட் யார் அட்ராக்ட் பண்ணுதுன்னா, பஃபலோஸ், எருமை மாடுகள் அட்ராக்ட் பண்ணுது. ஏன்னா அவங்களுக்கு ஃபுட் வந்து கிராஸ் தானே. ஸோ அவங்களாம் அந்த பிளேஸ்க்கு வர்றாங்க. They wallowed in the puddly water, turning the hole into a muddy pit. ஸோ யூஸ்வலாக பஃபலோஸ்னாலே தெரியும், அவங்களுக்கு வந்து இந்த சேருலாம் ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த பட்லி வாட்டர் அப்படின்னா அந்த தேங்கி நிற்கிற அந்த தண்ணியில் வந்து உள்ளே இறங்குறாங்க. உள்ளே போய் என்ன பண்ணுறாங்க, அது அப்படியே ஒரு மட்டி பிட், ஒரு அப்படியே ஒரு சேர் நிறந்த ஒரு இடமா மாற்றிடுறாங்க. ஏன்னா அதுக்குள்ளே போய் உருண்டு பிறண்டு அதை ஒரு வழி பண்ணிடுறாங்க. பட் அது கொஞ்சம் அப்படியே அந்த லேண்டும் என்ன ஆகுது, கொஞ்சம் லூசன் ஆகி இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு பிளேஸாக அது மாறிடுது இந்த பஃபலோஸ் மூலமாக. ஸோ யூஸ்வலாக அந்த பஃபலோஸ் என்ன பண்ணிட்டாங்க, ரெகுலராக அங்கே வர ஆரம்பிச்சிடுறாங்க, டெய்லியும் வர்றாங்க. அங்கே வந்துட்டு அப்படியே அந்த பிளேஸை யூஸ் பண்ணிட்டு அந்த சின்ன டிப்ரெஷனை வந்து ஒரு வைடன் பண்ணுறாங்க. அதை அப்படியே இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்தி அது இன்னும் ஒரு பெரிய ஒரு வாட்டரிங் ஹோல், ஒரு பெரிய நீர் தேங்கி உள்ள ஒரு இடமா அந்த பஃபலோஸ்லாம் அதை மாற்றிடுறாங்க. ஸோ த பஃபலோஸ் லிவ்ட் ஹாப்பிலி. ஸோ அந்த பிளேஸில் பஃபலோஸ்லாம் ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ அதோட ஸ்டோரி முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டோரியோட ஃபைனல் டச்சே வருது. அது என்னன்னு பார்க்கலாம். இன் திஸ் வில்லேஜ் there lived a poor farmer. இந்த கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்துட்டு வர்றாரு. அவருக்கு ஒரு லேண்ட் இருக்கு, ஒரு நிலம் இருக்கு. அது எதுக்கு பக்கத்தில், எதுக்கு நியராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷாலோ டிப்ரெஷன். இப்போ அந்த அனிமல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஹோல், பெரிய குழியாக மாற்றிருக்காங்கல்ல, அதில் கூட இப்போ ரெயின் வாட்டர்லாம் ஃபில் ஆகி சுற்றி அப்படியே ஒரு கிரீன் ஸ்பாட்டாக இருக்குதுல்ல, பச்சை பசேல் இருக்குதுல்ல, அதுக்கு பக்கத்தில் தான் இவருடைய லேண்ட் இருக்கு. இவருடைய லைஃப் ரொம்ப ஹாப்பியான லைஃபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ரொம்ப ஒரு சேட் லைஃப் தான். பிகாஸ் அவருடைய அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டில் வந்து ஆல்ரெடி அந்த வில்லேஜில் வந்து ரெயின் பெருசாக இருக்காது. ஸோ அவர் லேண்ட்லேயும் பெருசாக கிராப்ஸ் எல்லாம் பயங்கரமாக வளரல. ஸோ அவர் ரொம்ப சேட். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் மந்த்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னா he had to travel far to get water. அதாவது தண்ணி, அந்த கிராப்ஸுக்கெல்லாம் தண்ணி கொண்டு வரதுக்கு ரொம்ப தூரம் போகணும் சம்மர் டைமில். இங்கே தண்ணிக்கு இருக்காது, ட்ரை ஆயிரும். அதனால ரொம்ப தூரம் போய் அங்கேருந்து வாட்டர் கொண்டு வந்து அவருடைய கிராப்ஸுக்கு கொடுப்பாரு. அதனால பெருசாக ஹார்வெஸ்ட், அறுவடை அவருக்கு பெருசாக இருக்காது, பெரிய கெயினும் இல்லை, அவருக்கு மணியும் பெருசாக கிடைக்காது. ஸோ ஹி வாஸ் வெரி சேட். ரொம்ப அப்செட்டான ஒரு லைஃப் தான் அவருக்கு. அப்போ தான் அவர் எதை பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷாலோ டிப்ரெஷன், இந்த நிலத்தை பார்க்குறாரு. எது, இப்போ இந்த வாட்டர்லாம் உருவாகி ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குதுல்ல, அந்த பிளேஸை அதை நோட்டீஸ் பண்ணுறாரு. அதை நோட்டீஸ் பண்ணதுக்கப்புறம்
என்னடா கிரீனிஷா தெரியுது, பார்க்க வாட்டர்லாம் தெரியுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இஸ் கோயிங் க்ளோசர் டு இன்வெஸ்டிகேட். அதை பக்கத்துல போய் என்னன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பார்க்கறாரு. பார்த்தா அங்க வாட்டர் இருக்கு, சுத்தி கிரீனிஷா இருக்கு, அந்த லேண்ட்லாம் கொஞ்சம் நல்லா லூசன் ஆகி இருக்கு. ஏன்னா அந்த பஃபலோஸ்லாம் அங்க மிதிச்சாங்கல்ல, ஸோ அதெல்லாம் நல்ல ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் மாதிரி சூப்பரா இருக்கு, வாட்டர் இருக்கு. அவருக்கு ரொம்ப ஹாப்பி. The farmer fell to the ground with gratitude. Gratitude அப்படியே ரொம்ப ஹாப்பியா, தேங்க்ஃபுல்லா, கிராட்டியூட்னா தேங்க்ஃபுல், கடவுளுக்கு தேங்க்யூ சொல்றாரு. ஏன் அப்படின்னா அவருக்கு தண்ணியே இல்லாம இருந்தாரு, ஆனா அவர் லேண்டு பக்கத்துல கடவுள் தண்ணியை கொடுத்திருக்காரு, நல்ல ஒரு லேண்டையும் கொடுத்திருக்காரு. இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாரு, ஆல்ரெடி இஸ் வெரி டயர்டு. ஆனா forgetting all his tiredness, அந்த டயர்ட்னஸ் எல்லாம் மறந்துட்டு என்ன பண்றாரு, he raced home and brought out his pickaxe and spade. அவர் என்ன பண்றாரு, வேகமா வீட்டுக்கு போயிட்டு பிக்காக்ஸ், அவருடைய கோடாரியும் ஸ்பேடு மண்வெட்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து அந்த பிளேஸ் என்ன பண்றாரு, இன்னும் நல்லா கிளீன் பண்றாரு. ஒரு டீசென்டான ஒரு லிட்டில் பாண்ட், ஒரு சின்ன குளமா அதான் மாத்திடுறாரு. ஸோ இப்போ அந்த பஃபலோஸோட அந்த ஸ்பாட் வந்து ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸா நம்ம ஃபார்மர் மூலமா மாறிடுச்சு. ரொம்ப ஹாப்பியா இந்த நியூஸை யார்கிட்ட போய் சொல்றாரு அப்படின்னா அவரோட ஒய்ஃப்ட ஷேர் பண்றாரு. ஸோ போத் வேர் ஹாப்பி, ரெண்டு பேருக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ என்ன பண்றாங்க, ஓகே இதை வந்து நம்ம என்ன பண்றோம், இது நம்ம ஒரு கிஃப்ட், காட்ஸ் கிஃப்டா நம்ம இதை எடுத்துட்டு இதை பண்ணலாம், இதை சூப்பரா பண்ணலாம்னு சொல்லிட்டு யாரை மீட் பண்றாங்க அப்படின்னா ஒரு பிரீஸ்ட். பிரீஸ்ட் அப்படின்னா மத போதகர். அதாவது வந்து நம்ம வீடெல்லாம் வந்து புதுசா வாங்கினா சாமியாரை கூப்பிட்டு மந்திரிப்போம்ல, அந்த மாதிரி அவரை போய் சந்திக்கிறாங்க, ஒரு மத போதகரை சந்திக்கிறாங்க. ஸோ த ஃபார்மர் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் வெண்ட் அண்ட் மெட் த பிரீஸ்ட். அவங்க போய் அந்த பிரீஸ்ட்டை பார்க்குறாங்க. அவரும் ஓகே நான் பிளஸ் பண்ண வரேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிடுறாரு. ஸோ இப்போ அந்த பாண்டை பிளஸ் பண்ணுறதுக்கு பிரீஸ்ட் வந்தாச்சு. இந்த நியூஸ் வில்லேஜ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ வில்லேஜ் பீப்புள் ஒரு பயங்கரமான க்ரௌட் அந்த பாண்டை சுற்றி நிற்கிறாங்க. நம்ம ஃபார்மர் அவர் ஒய்ஃப் எல்லாம் இருக்காங்க. ஸோ இப்போ தான் ஒரு ட்விஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வில்லேஜ் இருக்கக்கூடிய ரிச்சஸ்ட் ஃபார்மர், அந்த வில்லேஜ் இருக்கிற ரொம்ப பணக்கார ஒரு ஃபார்மர், அவர் தான் அந்த ஊரில் பெரிய ஆள் மாதிரி. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த வில்லேஜ் பீப்புளெலாம் அப்படியே புஷ் பண்ணிட்டு அப்படியே முன்னாடி வர்றாரு. அவர் முன்னாடி வந்து அப்படியே பார்க்குறாரு அந்த பிளேஸை. யூஸ்வலாக அவருக்கு ஒரு கேரக்டர், என்ன கேரக்டர் அப்படின்னா அவர்கிட்ட ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணாமல் இந்த வில்லேஜில் ஏதாவது பண்ணாங்கன்னா அவர் அப்செட் ஆயிடுவார். ஏன்னா அவர் வந்து எல்லாத்துக்குமே அவர் தான் முன்னாடி இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ரிச் பர்சன் அவர். ஸோ அவர் நம்மள்கிட்ட சொல்லாமே இப்படி ஒரு விஷயம் நம்ம வில்லேஜில் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்செட்டோட வராரு. அப்படியே முன்னாடி வந்து பார்க்கும்போது அவர் அந்த பாண்டை பார்க்குறாரு, சுற்றி இருக்கக்கூடிய அந்த அந்த கிரீன் ஸ்பாட்டை பார்க்குறாரு. எல்லாத்தையும் பார்த்தோன்னே அவரோட ஃபேஸில் a slow smile of contentment creased his face. அப்படின்னா கண்டென்ட்மெண்ட் அப்படின்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு மன நிறைவு. ஐயோ பயங்கரமான ஒரு பாண்டா இருக்கே, ஒரு குளமா இருக்கே, தண்ணி இருக்கு, சுத்தி நல்ல இடமா இருக்கு, நல்ல ஒரு லேண்டா இருக்கே, அக்ரிகல்ச்சருக்கு ஒரு அருமையான பிளேஸா இருக்கேன்னு சொல்லி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு மன நிறைவு அவர்கிட்ட இருக்கு. யார்கிட்ட, அந்த ரிச் ஃபார்மர்கிட்ட. அப்படியே ஸ்மைலிங் ஃபேஸோட நம்ம பிரீஸ்ட், அந்த மத போதகர் இருக்காருல அந்த சாமியார், அவரை பார்த்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு பாருங்க, I see you have come to bless my pond. என்ன கேட்கிறாரு பாருங்க, ஓ என்னோட குளத்தை பிளஸ் பண்றதுக்கு வந்திருக்கீங்களான்னு கேட்கிறாரு. இவ்வளோ நேரம் அவர் யாருன்னு தெரியல, யாரோட இடனே தெரியாம இருந்துச்சு. இப்ப இவர் வந்து என்ன பண்றாரு, இதெல்லாம் பார்த்த உடனே அவர் மேபி ஒரு கிரீடி பர்சனா இருக்கலாம், ஏன்னா இப்படி ஒரு இடம் கிடைச்சிருக்கு இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, டக்குன்னு அந்த பிரீஸ்ட் கிட்ட ஓ என்னோட இடத்த பிளஸ் பண்ண வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இது உடனே ஃபார்மருக்கு அப்படியே ஷாக் ஆயிருச்சு. ஃபார்மரு அவர் கஷ்டப்பட்டு அவர் கடைசியா போய் அதை டீசென்டான ஒரு பாண்டா மாத்தினாரு. கடைசியில் இவர் வந்து என்னோட லேண்டு என்னோட பாண்டுன்னு சொல்லவும் இவர் ரொம்ப அப்செட்டா ஷாக்கிங்கா ஃபார்மர் வந்து அந்த ரிச் ஃபார்மரை பார்த்து கேட்கிறாரு பாருங்க, யோர் பாண்ட் ஷட்டர் த புவர் ஃபார்மர். உங்க குளமா அப்படின்னு சொல்லி ஷாக்கா கேட்கிறாரு. உடனே அவர் சொல்றாரு, why yes smoothly oil the rich one. ஆமா இது என்னோடதுதான், உன்னோட லேண்ட் வந்து அதோட முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே இது என்னோட லேண்ட் தான், திஸ் லேண்ட் இஸ் மைன் அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் போல்டா சொல்றாரு. ஸோ ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு இவருக்கு. யாருக்கு, இந்த புவர் ஃபார்மருக்கு. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தாரு, இப்ப எல்லாம் போச்சே, ஒரு பெரிய பிளஸ்ஸிங் நினைச்சோம், எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அப்செட் ஆகுறாரு. ஸோ இந்த சீன் அப்போ இதை யாரெல்லாம் வாட்ச் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த பாண்டை ரெடி பண்ண பேர்டு, அந்த டாக்ஸ், அந்த வைல்ட் போரு, அந்த பஃபலோஸ், இவங்க எல்லாமே இது அப்படியே பாக்குற மாதிரி. ஏன்னா இவர் வந்து இது என்னோட லேண்டு இது என்னோட பாண்டு அப்படின்னு சொல்லும் போது, உன்னோட பாண்டா
இதெல்லாம் கஷ்டப்பட்டு உருவாக்குனவங்க நாங்க, ஆனா நீ வந்து இப்ப சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே ஒரு ஷாக்கிங்கா பாக்குற மாதிரி ஒரு சீனை இங்க சொல்றாங்க. அந்த ஃபார்மரும் அப்படியே அவரை பாக்குறாரு. யார? நம்ம அந்த ரிச் ஃபார்மரை பாக்குறாரு. எல்லாரும் ஒரு ஷாக்கிங்கா பாக்குறாங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு உருவாக்குனவங்க அவங்க, ஆனா இவர் வந்து உரிமை கொண்டாடுறாரு அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. ஸோ அதோட இந்த ஸ்டோரி அப்படியே கன்க்ளூட் பண்றாங்க. இதுக்கு ஒரு எண்டு கொடுக்கல. ஆக்சுவலா அந்த வாட்டர், அந்த பாண்ட் வந்து யாருக்கு சொந்தம், ஹூ ஓன்ஸ் த வாட்டர் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸாவே போகுது. அதோட ஸ்டோரி என் பண்ணிட்டாங்க. பட் இதுல இருந்து நம்ம ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் வாட்டர் இஸ் காமன் ஃபார் ஆல். அது வந்து யாருக்குமே வந்து சொந்தம் கிடையாது. அது காமனான விஷயம். ஃபர்ஸ்ட் நம்ம அதை லேர்ன் பண்ணிக்கணும். செகண்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன ஷாலோ டிப்ரெஷன், ஒரு சின்ன ஹோலா இருந்துச்சு. அதை பேர்டு வந்து கொஞ்சம் பெருசுப்படுத்துச்சு. அடுத்து வைல்டு போர் அதை பெருசுப்படுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வைல்ட் டாக்ஸ் அதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அப்புறம் ரெயின் வந்துச்சு. ரெயின் வந்து அதை இன்னும் ஒரு நல்ல ஒரு வாட்டரை ஃபில் பண்ணி அதை இன்னும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் பஃபலோஸ் அதை பெருசு பண்ணாங்க. ஃபைனலாக அந்த ஃபார்மர் வந்து அதை ஒரு நல்ல ஒரு டீசன்ட் பாண்டா மாத்தினாரு. ஸோ இத்தனை பேர் ஒர்க் பண்ணி அதை ஒரு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அதை. ஸோ லைஃப்லயும் அதே மாதிரி தான். நம்ம வந்து எந்த விஷயத்தினாலும் நம்ம டீப்பா போய் லேர்ன் பண்ணும்போதோ, இல்லை டீப்பா ஒரு விஷயத்த போய் நம்ம பண்ணும்போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா நமக்கு மாறும், ஒரு சக்சஸ்ஃபுல்லா மாறும். அப்ப நம்ம எவ்வளவு தூரம் லேர்ன் பண்றோமோ அவ்வளவு தூரம் நம்ம நாலேஜ் டெவலப் ஆகும். இந்த லெசன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.